சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம கஷ்டப்பட்டு ஒரு பிளாகர் ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிளாகரை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த போஸ்ட் அப்படிங்கிறது பக்கா ப்ரொஃபஷனலா இருக்கணும். அந்த போஸ்ட் பக்கா ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னா அதை பக்கா ப்ரொஃபஷனலான ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுதான் மேக் பண்ண முடியும். அப்ப ஃப்ரீ டெம்ப்ளேட்டை விட்டுட்டு ப்ரொஃபஷனலான ஒரு டெம்ப்ளேட்டுக்கு மாறுங்க. அது உங்களோட போஸ்ட் பக்கா அட்ராக்டிவா மாத்தி கொடுக்கும். இது அடுத்த ஸ்டெப். அடுத்து மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு டாபிக்கோட மிக முக்கியமான விஷயமே. என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பிளாகர் ஆரம்பிச்சிட்டீங்க, நல்ல தெளிவான ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்றீங்க, அதே மாதிரி தெளிவான ஒரு போஸ்டும் போட்டிருக்கீங்க. இது மட்டும் போதாது. ஒரு பிளாக் அப்படின்னாவே உங்களோட பிளாகுக்கு வர்றவங்களுக்கு நீங்க .comனு வச்சிருக்கீங்களா, .inன்னு வச்சிருக்கீங்களா, .netன்னு வச்சிருக்கீங்களா, இதை பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய டொமைன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த டொமைன்ஸ் பேஸ் பண்ணி தான் இது டாப் லெவல்ல இருக்கிறதா, இல்ல இது புதுசா, இல்ல இது ஒரு டுபாக்கூர் வெப்சைட்டா, டுபாக்கூர் போஸ்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம கூகுள் சர்ச் பண்ணும்போது .com அப்படிங்கிறத பார்த்திருப்போம். சில இதுல பாத்தீங்கன்னா .netன்னு பார்த்திருப்போம், சில இதுல .inன்னு பார்த்திருப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற நம்பர் 3 மிக முக்கியமான டொமைன் பாத்தீங்கன்னா இதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியால நல்ல பிரபலமா இருக்கிறது .in பிரபலம்னு சொல்றாங்க. ஆனா இங்க .comமும் போகுது, .netடும் இருக்கு, .inன்னு இருக்கு. எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு சர்ச் இன்ஜின்ல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்துட்டு அடுத்து ஏதாவது டொமைன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 டொமைன்ல ஏதாவது ஒண்ணு வாங்க பாருங்க. இந்த 3 டொமைனுமே நாம வருஷத்துக்கு ஒரு டைம் ரெனிவல் பண்ற மாதிரியும் வாங்க முடியும். இல்ல இந்த டொமைனையே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்களால வாங்க முடியும். ஆனா அதனோட காஸ்ட் அதிகம். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம ரெனிவல் பண்ற மாதிரி தான் டொமைன் வாங்குவாங்க. இந்த டொமைனை ஆன்லைன்ல மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். நிறைய ஆன்லைன் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டொமைனை உங்களால ரொம்ப ஈஸியாவே வாங்க முடியும். எல்லாமே டாலர்ஸ் கொடுத்து தான் நீங்க வாங்க முடியும். சரி, இதுல ட்ரஸ்டடான ஏதாவது ஆன்லைன் வெப்சைட் இருக்கா, ப்ரொஃபஷனலான இந்த மாதிரி டொமைன் நான் பை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்றதை விட நீங்க அதை தேடுங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க, நிறைய கூகுள் சர்ச் பண்ணுங்க. எந்த வெப்சைட்ல நம்ம இந்த மாதிரி டொமைன் வாங்கணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. என்னைக்குமே ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு கேட்காதீங்க. உங்களுக்கு எது ட்ரஸ்டடோ, உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையின் பேர்ல நீங்க பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் அந்த உழைப்புக்கான மொத்த கிரெடிட்டும் உங்களுக்கு தான் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதர் வெப்சைட்ல, அதாவது தேர்ட் பார்ட்டியோட வெப்சைட்ல போயிட்டு இந்த மாதிரி டொமைன் வாங்குறது ஈஸி தான், விலையும் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா நீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ரெனிவல் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இடத்துல இருக்கிறது தான். ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி பக்கா ப்ரொஃபஷனலா, பக்கா ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்ல போயிட்டு நான் டொமைன் பை பண்ணணும், அதுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கும் இருக்கு. நீங்க கூகுள்லயே கூட வாங்க முடியும். ஏன்னா கூகுள் கம்பெனிக்காரங்களே வச்சிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிளாகரே கூகுளோட தான். அந்த பிளாகருக்கு தேவையான டெம்ப்ளேட்டும் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்லயே வாங்க முடியும், அவர்களும் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த டொமைனும் கூட நீங்க கூகுள்லயே வாங்க முடியும். ஆனா இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு டொமைன் .comனு எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது பிரைவேட்டா இருக்கிற தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி வெப்சைட்ல போயிட்டு இந்த டொமைன் நீங்க வாங்குறீங்கன்னா வெறும் $1000, $1500, $500, $600 இந்த ரேஞ்சுக்கே உங்களால வாங்க முடியும். ஆனா இதனோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசிங் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும், உண்மையிலேயே அது பெட்டரான ஒரு ஆப்டிமைசரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நம்மளால செக்யூர் கொடுக்கவே முடியாது. இதுதான் பல இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி பைசா அதிகமா போட்டு ஒரு டொமைன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ட்ரஸ்டடா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா ட்ரஸ்டடா தான் இருக்கும். ஆனா நமக்கு
என்னதான் வந்து அதிகமா பைசா கொடுத்து வாங்கினாலும் கூட அது மேல இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது 100% இருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறி தானே. இந்த மாதிரி கேள்விக்குறிகள் உங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது, சந்தேகங்களோ தயக்கமோ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா, எனக்கு பைசாவை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ப்ரொஃபஷனலான ஒரு பெஸ்ட் டொமைனா இருக்கணும், அதே மாதிரி 100% செக்யூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்க தேட வேண்டாம், கூகுள்லயே வாங்கலாம். கூகுள்லயே பாத்தீங்கன்னா .com .in .net எந்த மாதிரி வேணாலும் நீங்க வாங்க முடியும். அதுலயே பாத்தீங்கன்னா டொமைன்ஸ் வந்து சேல் பண்றது வெப்சைட் தனியாவே இருக்கு. அதுல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா .comஓ .netஓ .inஓ .orgஓ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா. இதுல எது நீங்க வாங்கினாலும் எந்த மாதிரி டொமைனா இருந்தாலும் பேசிக்கான ஒரு விலையை பாத்தீங்கன்னா $5000 இருந்து ஆரம்பிக்குது. அப்பன்னா பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்ட்டு. அதாவது வெளியில் இருக்கிற பிரைவேட்டான தேர்ட் பார்ட்டி டொமைனுக்கும் கூகுள்ல இருக்கிற டொமைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கூகுள்ல இருக்கிற டொமைன் வந்து கூகுளோட சர்ச் இன்ஜின் அந்த ஆப்டிமைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதே மற்ற தேர்ட் பார்ட்டி டொமைன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமைசிங் எல்லாமே நீங்க தான் செட் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் மீறி எல்லாமே செட் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு டொமைன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு சில வெப்சைட் எல்லாம் வந்து இதுல எல்லாமே இன்பில்ட்டா நாங்க பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு என்னதான் பண்ணாலும் சர்ச் இன்ஜின்ல அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வர்றது எல்லாத்துக்குமே நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட வாங்குறதுதான் ரீசனு. இதே நீங்க வந்து கூகுள்ல இந்த மாதிரி டொமைன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னா கூகுள்ல வாங்கின டொமைனா இருந்துச்சு அப்படின்னா டெம்ப்ளேட்டா இருந்துச்சுன்னா அது எதுவா இருந்தாலும் கூகுளோட ப்ராடக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதை தான் முதல்ல கொண்டாந்து நிறுத்துவாங்க. இதுல இருந்தே பாத்தீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா யாருமே அவர்களோட ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை தான் வந்து கூகுளும் பண்ணுது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கூகுள் கிட்ட இருந்து நீங்க ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான மாடிஃபைங்குமே நீங்க பண்ண தேவையில்லை. பக்காவா அப்படியே வாங்கி அப்படியே வந்து உங்களோட இதுல அப்ளை பண்ணிக்கலாம். அது சூப்பரா வந்து எல்லாமே இன்க்ளூடா இருக்கிறதுனால கூகுளோட ஓன் இதா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பக்கா ஃபுல் செக்யூர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க ரெனிவல் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஆட்டோ ரெனிவல்ல போட்டு விட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் ஆட்டோ ரெனிவல்ல நீங்க பிக்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கூகுள்ல வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் போயிட்டு மாத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியமே கிடையாது. இதே பிரைவேட்ல நீங்க டொமைன் வாங்குறீங்க அப்படின்னா ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம மாத்திர மாதிரிதான் இருந்தது. இப்போ ஒரு சில இதுக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு இன்னும் நான் தெளிவா அதை ஆராய்ச்சி பார்க்கல. சப்போஸ் அதை நான் ஆராய்ச்சி பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன், ஓகேங்களா. ஆனா என்ன இருந்தாலும் கூகுள் கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த விதமான மாடிஃபையுமே கிடையாது. இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இன்டர்னலா மாத்துறாங்க அப்படின்னாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாங்கின எல்லாத்துலயுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டர்னலா தான் அவங்க பண்றாங்க. அதனால உங்களோட நீங்க பை பண்ண அந்த இதுலயும் ஃபியூச்சர்ஸ் மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூகுள் தான் அதை மாத்துறது. அதனால கூகுள்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டொமைனா இருந்தாலும் சரி, எதை வேணாலும் நம்பி நீங்க வாங்கலாம். முழுக்க முழுக்க கூகுள்ல வாங்குறதுனால உங்களுக்கு வந்து அது பக்கா ட்ரஸ்டடா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட போஸ்ட்டுக்கும் உங்களோட வெப்சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வியூஸை வந்து நிறைய கெயின் பண்ணும், ரெக்கமெண்டேஷன்ல நிறைய பேருக்கு கொண்டு போகும். இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பத்தின கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது மட்டும் கிடையாது, ஏஐ சம்பந்தப்பட்ட அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஆன்லைன் ஒர்க் எதை பேஸ் பண்ணி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதே மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய வீடியோக்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோக்களை பார்க்கணும்னா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.